உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல கிங் மேக்கர் அப்படின்னா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான். சோ அவருடைய கட்சி எந்த பக்கம் கூட்டணியில இருக்கிறாங்களோ அந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி ஒரு பெர்செப்ஷன் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில இருந்துகிட்டு தான் இருக்குது. ஏன்னா திமுக அதிமுகவிற்கு பின்பாக தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டா இருக்கிற கட்சி எதுனா அது விடுதலை சிறுத்தை கட்சி. 234 தொகுதிக்கும் மாவட்ட செயலர் போட்டிருக்காங்க. 234 தொகுதியில இருக்கிற அந்த பூத் இருக்கு இல்லையா, அந்த பூத் எல்லாத்துக்குமே பூத் ஏஜென்ட் போடப்பட்ட ஒரு கட்சி எதுனா அது விடுதலை சிறுத்தை கட்சி தான். சோ திமுக அதிமுகவிற்கு பின்பாக ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டு கொண்ட கட்சி, 234 தொகுதியிலையும் உழைக்கக்கூடிய மக்களை கொண்ட ஒரு கட்சி எதுனா அது விடுதலை சிறுத்தை கட்சி. சோ அதனாலதான் விசிகா ஒரு கிங் மேக்கர் அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில, அரசியல் நோக்கர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. சோ இப்பேற்பட்ட ஒரு கட்சி, வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய கட்சி, அந்த கட்சிக்கு தொகுதிகள் எத்தனை ஒதுக்கப்படும், திமுகவுடைய கூட்டணியில் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும், இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல மிகப்பெரிய டாபிக்கா போய்கிருக்குது. சோ இந்த நிலைமையில விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் திருமா அவர்கள் இன்றைய தினத்துல ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காரு. கடைசி ஆயுதமாக அதை கையில் எடுத்திருக்கின்றார். அது போன்று சில செய்திகள் வெளியாயிருக்கின்றது. சோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்திடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க படிமத்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட வழக்கம் போல ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களை உற்று நோக்குகின்ற ஒரு வாக்காளராக உங்களுடைய பார்வையில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இத்தனை தொகுதிகள் ஒதுக்குனா நியாயமானதாக இருக்கும் அப்படின்றத நீங்க எத்தனை தொகுதிகளை நீங்க சொல்லுவீங்க அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. விசிகா மீதாச்சும் விமர்சனங்கள் இருந்தா அதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. திமுக மீது விமர்சனங்கள் இருந்தா அதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரிங்களா? சரி, அண்ணன் திருமா அவர்கள் கடைசியாக கையில் எடுத்திருக்கின்ற ஆயுதம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு அமைச்சிருக்கிறாங்க. சோ இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுட்டு தான் இன்னைக்கு திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாருமே போய் பேச்சுவார்த்தையை மேற்கொள்வாங்க. சோ அந்த வகையில தான் சிபிஐக்கு பேச்சுவார்த்தை பேசுறாங்க. அதற்கு பின்பாக 5 தொகுதிகளுக்கு அவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். மதிமுகவும் அதே மாதிரிதான் அந்த குழுட்ட போறாங்க, பேச்சுவார்த்தையை மேற்கொள்றாங்க. அதற்கு பின்பாக அவர்களும் கூட அந்த தொகுதியை 4 தொகுதி ஒப்புக்கொண்டு விட்டார்கள். அதே மாதிரி சிபிஎம்மும் கூட என்ன பண்ணாங்க, அதே மாதிரிதான் அதே குழுவிட்ட போய் தான் பேச்சுவார்த்தையை மேற்கொண்டார்கள். ஆனா விடுதலை சிறுத்தை கட்சி ஒரே ஒரு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை மட்டும்தான் நடத்தியிருக்காங்க இது வரைக்கும். மற்ற எல்லா கட்சிகளுக்குமே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை, 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை வரைக்கும் போயிருச்சு. ஆனா விசிகாவுக்கு மட்டும்தான் முதல் கட்ட பேச்சுவார்த்தையோட அப்படியே நிக்குது. கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே கிடக்குது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தல, 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தல, எத்தனை தொகுதிகள் ஒதுக்க கூடும் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை கூட இன்றளவும் கூட வெளிப்படவில்லை. அறிவாலயத்திலிருந்து எந்த தரவுகளும் வெளிப்படவில்லை. ஆனா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த நிலைமையில தான் அண்ணன் திருமா அவர்கள் இன்றைய தினத்துல இன்னைக்கு காலையில ஒரு கடைசி ஆயுதமாக எங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சிருக்கிறாரு. ஆக்சுவலா தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சம்பந்தமாக பேசுவதாக இருந்தா அவங்க என்ன பண்ணிக்கணும், திருமாவளவன் என்ன பண்ணிக்கணும், 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவிட்ட போயிருக்கணும், குழுவும் அழைத்திருக்க வேண்டும். ஆனா அண்ணன் திருமா அவர்கள் இன்றைய தினத்துல காலையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை நேரடியாக சந்திக்கின்றார் என்றால் அதனுடைய பின்னணியில் என்னவாக இருக்கக்கூடும் என்றால் தொகுதி பங்கீடை சம்பந்தமாக தான் பேசியிருக்க கூடும். ஏன்னா ஆல்ரெடி முதற்கட்ட பேச்சுவார்த்தையை விசிக நடத்திட்டாங்க. அப்ப அந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையில அண்ணன் திருமா அவர்கள் முன்வைத்த ஸ்டேட்மெண்ட் என்ன, எங்களுக்கு இரட்டை இலக்க தொகுதிகள், அப்ப இரட்டை இலக்க தொகுதிகளை நாங்கள் தர முடியாது, சிங்கிள் டிஜிட்ல நீங்க வாங்கிக்கங்க என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு சொல்லி இருக்க கூடும். அதனாலதான் அதுல உடன்பாடுகள் இல்லாம அண்ணன் திருமா அவர்கள் நேரடியாக முதலமைச்சர் அவர்களை சந்தித்திருக்கின்றார் என்று அரசியல் வட்டாரங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றது. நீங்க அமைச்ச தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில எனக்கு உடன்பாடு இல்லை, அந்த குழுல எனக்கு உடன்பாடு இல்லை, அவங்க நான் கேட்கிற தொகுதியை தரமாட்டாங்க, அவங்க விடாப்படியா இந்த இடத்துல நிக்கிறாங்க, அப்ப எங்களுடைய பலம் என்னவென்று உங்களுக்கு தெரியும், அதனால் நீங்க எங்களுக்கான தொகுதியை, இரட்டை இலக்க தொகுதியை நீங்க வழங்குகள் என்று கடைசி ஆயுதமாகத்தான் அண்ணன் திருமா அவர்கள் இன்றைய தினத்துல காலையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கின்றார் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. சோ கடைசி ஆயுதமாக கையில் எடுத்திருக்கின்றார். சோ இந்த பேட்டர்னை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி கையில் எடுத்த அதே ஸ்ட்ராட்டஜி,
ஏன்னா காங்கிரஸ் கட்சியுமே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு அமைச்சாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா திமுகவும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு அமைச்சாங்க. ரெண்டு பேரையும் முதல் கட்ட பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா இந்த இரண்டு குழுக்களுமே முரண்பட்டு கொண்டது. நாங்க இவ்வளவுதான் தருவோம் இவங்க சொல்ல, 22 தொகுதி தான் நாங்க தருவோம் அப்படின்ற மாதிரி திமுக சொல்ல, இல்லங்க எங்களுக்கு 42 தொகுதி வரைக்கும் தரணும் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் கட்சியுடைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு சொல்ல. இது பயங்கரமா கிளாஷஸா போகுது. அதற்கு பின்பாக தான் KC வேணுகோபால், அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அவர்கள் நேரடியாக போய் முதலமைச்சரை சந்திக்கிறாரு. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை கூட எங்களுக்கு உடன்படவில்லை, அதனால நான் வந்து அவங்கள சந்திக்கிறேன் நேரா போய் சந்திக்கிறாங்க. அவர் கூட சந்திச்சதுக்கு பின்பாக அது உடன்படாத காரணத்தினாலதான் சிதம்பரத்தை வச்சு மூவ் பண்றாங்க, முதலமைச்சரை நேரடியாக சந்திச்சு மூவ் பண்றாங்க. அதற்கு பின்பாக 28 தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி கன்ஃபார்ம் பண்ணாங்க. சோ அந்த மாதிரிதான் அண்ணன் திருமாவர்கள் அதே பேட்டர்ன்ல முதல் முறையாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு கூட முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதற்கு பின்பாக அதுல உடன்பாடு எட்டப்படவில்லை. அதற்கு பின்பாக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை. அதற்கு பின்பாக தற்பொழுது கடைசி ஆயுதமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை போய் சந்தித்து இந்த தொகுதிகள் சம்பந்தமாக பேசியிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கின்றது. சோ ஆக மொத்தத்துல குறைந்தபட்சம் எங்களுக்கு இரட்டை இலக்க தொகுதியில் வழங்க வேண்டும். நம்பர்ஸ் அடிப்படையில் சொன்னா 15 தொகுதியில் வரைக்கும் விசிக நிறுவனர் அண்ணன் திருமாவர்கள் கேட்டிருப்பதாக சில பல செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சிருக்கிறாங்க, என்ன ஒரு திட்டங்களை வச்சிருக்கிறாங்க என்பதை நம்மால் எவ்வாறு புரிந்து கொள்ள முடிகின்றது என்றால், இங்க வாங்க திருமா, உங்க கூட தானே வந்து மதிமுக இருந்தாங்க, உங்க கூட தானே மக்கள் நல கூட்டணி மதிமுக இருந்தாங்க, நம்ம கூட தானே வந்து 2021 அவங்க தேர்தல் சந்திச்சாங்க, அவங்களே இன்னைக்கு 4 தொகுதி ஒத்துக்கிட்டாங்க, உங்களுக்கு என்னங்க என்று சொல்வதற்காக தான் விசிகாவுக்கு இன்ன வரைக்கும் கூட பேச்சுவார்த்தையை வந்து நடத்தாம இருக்கிறாங்க. மதிமுக 4 தொகுதி ஒத்துக்கிட்டாங்க திரும்ப, நீங்க என்னங்க நீங்க டபுள் டிஜிட் எடுக்கிறீங்க. அடுத்து சிபிஐயே வந்து 5 தொகுதி ஒத்துக்கிட்டாங்க இந்திய கம்யூனிஸ்டே, நீங்க என்னங்க 2021 நம்மளாம் ஒன்னா இருந்தோம், அவங்களே ஒத்துக்கிட்டாங்க குறைச்சிக்கிட்டாங்க, நீங்க என்ன. அடுத்து வந்து சிபிஎம்மையும் காம்ப்ரமைஸ் பண்ணலாம் பார்த்தாங்க. ஆனா சண்முகம் அவர்கள் விடாப்படியாக நின்று கொண்டிருக்கின்றார். சோ இன்னைக்கு திமுகவுக்கு தலைவலியாக இருந்து கொண்டிருக்கின்ற 2 கட்சிகள், ஒன்னு விடுதலை சிறுத்தை கட்சி, இன்னொன்னு சிபிஎம். ஒருவேளை சிபிஎம்மும் கூட ஒருவேளை ஒப்புக்கொண்டார்கள் என்றால், இல்லங்க பரவாயில்லங்க நாங்க பிஜேபி உள்ள வந்துடக்கூடாதுன்ற காரணத்துக்காக நாங்களும் நாங்க அந்த 5 தொகுதியை வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னார்கள் என்றால், அடுத்த கட்டமாக விடுதலை சிறுத்தை கட்சியும் கன்வின்ஸ் பண்ணுவதற்காக தான் விசிகாவை கடைசி ஆப்ஷனா வந்து தேக்கமடைய வைத்திருக்கின்றார்கள். ஏன்னா இங்க விசிகா ஒரு பெரும் சக்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது. சோ விசிகாவுக்கு ஃபர்ஸ்டே நம்ம ஒதுக்கீடு செஞ்சுட்டோம் அப்படின்னா அதனை காரணம் காட்டி இங்க இருக்கிற கட்சிகள் மற்ற கட்சிகளும் கூட தொகுதியில் கேட்கக்கூடும் என்ற காரணத்துக்காக தான் விசிகாவை தேக்கமடைய வைத்திருக்கின்றார்கள். சோ அதனாலதான் இந்த பேட்டர்னை திமுக தெளிவாக கடைபிடித்து கொண்டிருக்கின்றது. ஆனா தமிழ்நாட்டுல விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தொண்டருடைய மத்தியில என்ன விதமான நிலைப்பாடுகள் இருக்கின்றது என்றால், நீங்க இரட்டை இலக்க தொகுதிகள் வழங்கவில்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 234 தொகுதியிலும் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தொண்டர்கள் வேலை செய்ய மாட்டார்கள் அப்படின்ற மாதிரிதான் தொண்டர்களுடைய மனநிலை இருந்து கொண்டிருக்கின்றது. இதை நான் சொல்லல, நக்கீரனுடைய பத்திரிகைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய சங்க தமிழன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியை வாய்ப்பு இருக்கும் தொடர் பாருங்க. அதுல நிறைய விஷயங்களை சங்க தமிழர்கள் போட்டு உடைத்திருக்கின்றார். சோ இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டினுடைய அரசியலும் போய் கொண்டிருக்கின்றது. ஆனா நாம பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இவங்க எத்தனை கட்சி வேணா திமுகவும் சேர்த்துக்கிறோம், ஆனா விடுதலை சிறுத்தை கட்சி இல்லை என்றால் திமுகனால வெற்றி பெறவே முடியாது. ஆனா திமுக இதை ஒரு சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருப்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது. ஏன்னா நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, ராமதாஸ் அவர்கள் ஏதோ ஒரு கட்சி நான் பயணிக்க போறேன், நமக்கான ஒரு பஸ் வந்துகிட்டே இருக்குது, அதுல சீக்கிரம் ஏறிடுவோன்ற மாதிரி பாமகவுடைய ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தார் சமீபத்துல. இப்ப அவருடைய பேச்செல்லாம் அப்படியே மழுங்கி போய்விட்டது, அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. சோ இந்த நிலைமையை நம்ம ஒப்பீடுகள் செய்து பார்க்கின்ற பொழுது, விடுதலை சிறுத்தை கட்சிக்கு கடைசி வரைக்கும் தொகுதிகள் ஒதுக்காமையே காலம் தாழ்த்தி கடைசி நேரங்களில் பாமகவுடைய ராமதாஸ் அவர்களை கூட உள்ளே கொண்டு வருவதற்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 2வது, விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தொண்டர்களை அண்ணன் திருமாவர்கள் பயங்கரமா அரசியல் படுத்தி விட்டாரு. அவங்க டைரக்டா இப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, பிஜேபி உள்ள பூந்துரும் அப்படின்னு சொல்லி எங்களை நீங்க சீட் காம்ப்ரமைஸ் பண்ண சொல்றீங்களே, நாங்க பண்ணிக்கிற ரைட்டு, நீயே பண்ணக்கூடாது, நீ திமுக நீங்க பண்ணக்கூடாது, ஏன் உங்களுக்கு பிஜேபி உள்ள வந்து விட கூடாது என்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? அந்த பொறுப்பு எங்களுக்கு மட்டும் தான் இருக்கணுமா? கம்யூனிஸ்ட் மட்டும் தான் இருக்கணுமா? இன்னொரு கம்யூனிஸ்ட் மட்டும் தான் இருக்கணுமா? மதிமுக மட்டும் தான் இருக்கணுமா? ஏன் உங்களுக்கு இருக்கக்கூடாதா? சோ இந்த மாதிரி ஒரு அரசியல் ரீதியான அறிவுபூர்வமான ஒரு சில கேள்விகளை தொண்டர்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். சோ அதனால வந்து நீங்க பிஜேபி உள்ள புந்துரும் அப்படி இப்படி ஏதாச்சும் அல்வாவை கிண்டி திருமாவர்களுக்கோ விசிகாவுக்கு வந்து ஒற்றை இலக்க தொகுதிகளை கொடுத்தீர்கள் என்றால் அது திமுகவுக்கு தான் மிகப்பெரிய பேக் ஃபயராக இருக்கும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. கூடுதலாக ஒரே ஒரு தகவல் சொல்லிக்கிறேன், அண்ணன் திருமாவர்கள் என்னுடைய வாழ்நாள்ல நான் பாஜக பாமக கூட மட்டும்தான் கூட்டணி அமைக்க மாட்டேன் அப்படின்றத அவர் வந்து உறுதியா சொல்லியிருக்காரு. ஆனா வேற எந்த கட்சிகளும் சொல்லல.
அந்தந்த நேரங்கள்ல அரசியல் களங்கள்ல எழுகின்ற கருத்துகளுக்கு ஏற்ப, எழுகின்ற சூழலுக்கு ஏற்ப வேணா மற்ற கட்சிகளை அவர் வந்து விமர்சனம் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா கூட்டணியே கிடையாது என்றால் அது யார சொல்லியிருக்காருன்னா பாஜக, பாமக மட்டும்தான். சோ அப்படிங்கிற பட்சத்துல அரசியல் களத்துல எது வேண்டுமானாலும் அமையலாம். ஆனால் திருமாவர்கள் இன்னொரு கூட்டணியை உருவாக்கலாம், இன்னொரு கட்சியில் கூட்டணியை வந்து சேரலாம், என்ன நடக்கலாம், எப்படி நடக்கலாம். அரசியல் களத்துல அந்தந்த தொண்டர்கள் எல்லாவற்றிற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி சென்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.